Hi friends, வணக்கம் and welcome to my channel Prince of Programming. Today நம்ம பார்க்க போற டாபிக் நியூ கமாண்ட். ஆல்ரெடி நம்ம காம்போனன்ட்ஸ் ஆஃப் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் ஸ்கிரீன் அதை பத்தி பார்த்திருந்தோம். தென் அதுல ஒவ்வொரு காம்போனன்ட்ஸ் பத்தியும் டீடைல்டா எக்ஸாம்பிளோட பார்த்திருந்தோம். அதுல ஒரு காம்போனன்ட் தான் ஆஃபீஸ் பட்டன். இப்போ நம்ம இந்த ஆஃபீஸ் பட்டன்ல இருக்கிற ஒவ்வொரு கமாண்ட் பத்தியும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கமாண்ட் வந்து நியூ கமாண்ட். இந்த நியூ கமாண்ட் அப்படின்னா என்ன, அந்த நியூ கமாண்ட் எதுக்கு யூஸ் ஆகுது, தென் இந்த நியூ கமாண்ட் நம்ம கொடுக்கும்போது என்ன ஆப்ரேஷன் அங்க நடக்கும் அப்படிங்கிறத இந்த டுட்டோரியல்ல டீடைல்டா பார்க்க போறோம். So to start your document, click the Windows logo in the upper left corner of the screen. So இப்போ நம்ம மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல ஒரு டாக்குமெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா டாப்ல லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு விண்டோஸ் லோகோ இருக்கும். அந்த விண்டோஸ் லோகோ தான் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2007ல ஆஃபீஸ் பட்டன் அப்படிங்கிற காம்போனன்ட். ஸோ இந்த ஆஃபீஸ் பட்டனை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். when I click on the office button in Microsoft Word 2007, this is what I see. ஸோ மைக்ரோசாஃப்ட் வேர்ட் 2007ல நம்ம அப்பர் லெஃப்ட் கார்னர்ல இருக்கிற அந்த விண்டோஸ் லோகோ ஆஃபீஸ் பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும் ஒரு மெனு. So in the menu, commands are listed on the left and recently opened documents appear on the right side. So இந்த மெனுல லெஃப்ட்ல டிஸ்பிளே ஆகிறது எல்லாமே ஆஃபீஸ் பட்டன்ல இருக்கிற கமாண்ட்ஸ், தென் ரைட்ல டிஸ்பிளே ஆகிறது எல்லாமே ரீசெண்டா ஓபன் பண்ண டாக்குமெண்ட்ஸோட நேம்ஸ். So when I click on the office button, a drop down menu opens. So நம்ம ஆஃபீஸ் பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு drop down menu ஓபன் ஆகும். So இந்த மெனுல புதுசா டாக்குமெண்ட் கிரியேட் பண்றதுக்கு, தென் எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட்ஸ் ஓபன் பண்றதுக்கு, தென் ஒரு டாக்குமெண்ட்டை சேவ் பண்றதுக்கு, இதுக்கு எல்லாமே ஆப்ஷன்ஸ் வந்து இந்த ஆஃபீஸ் பட்டன்ல அவைலபிளா இருக்கும். ஸோ த ஆஃபீஸ் பட்டன் ப்ரொவைட்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டி காமன் டு ஆல் ஆஃபீஸ் அப்ளிகேஷன்ஸ் இன்க்ளூடிங் ஓப்பனிங், சேவிங், பிரிண்டிங் அண்ட் க்ளோசிங் எ ஃபைல். ஸோ இந்த ஆஃபீஸ் பட்டன்ல இருக்கிற இந்த கமாண்ட்ஸ் வந்து மேக்சிமம் எல்லா ஆஃபீஸ் அப்ளிகேஷன்ஸ்லயுமே காமனா இருக்கும். லைக் ஓப்பனிங், கிரியேட்டிங், சேவிங், பிரிண்டிங், க்ளோசிங் எ ஃபைல், இந்த கமாண்ட்ஸ் எல்லாமே. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கமாண்ட் பார்த்தீங்கன்னா நியூ கமாண்ட். ஸோ திஸ் கமாண்ட் எனேபிள்ஸ் யூ டு கிரியேட் எ நியூ ஃபைல் ஆர் எ நியூ வேர்டு டாக்குமெண்ட். ஒரு புது வேர்டு டாக்குமெண்ட், ஒரு புது பிளாங்க் டாக்குமெண்ட் ஓபன் பண்றதுக்கு இந்த நியூ கமாண்ட் யூஸ் ஆகும். இந்த நியூ கமாண்டுக்கு ஷார்ட்கட் கீ இருக்கு. ஸோ கீபோர்ட்ல கண்ட்ரோல் அண்ட் என் இந்த ரெண்டு கீயை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது இந்த ஆஃபீஸ் பட்டன்ல இருக்கிற நியூ கமாண்ட் ஆட்டோமேட்டிக்கா எனேபிள் ஆயிரும். நியூ கமாண்ட் கொடுக்கறதுக்கு ஆஃபீஸ் பட்டனை சூஸ் பண்ணிட்டு அதுல நியூ அப்படிங்கிற கமாண்டை செலக்ட் பண்ணணும். ஸோ when I selected a new command from the office button, ஆஃபீஸ் பட்டன்ல இருந்து நான் இப்போ நியூ கமாண்ட் செலக்ட் பண்றேன் அப்படின்னா ஒரு நியூ டாக்குமெண்ட் டயலாக் பாக்ஸ் வந்து அப்பியர் ஆகும். ஸோ இந்த நியூ டாக்குமெண்ட் டயலாக் பாக்ஸ்ல அப்பர் லெஃப்ட் கார்னர்ல பிளாங்க் அண்ட் ரீசெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும். தென் அதுக்கு உள்ள பிளாங்க் டாக்குமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கணும். தென் பாட்டம் ஆஃப் த நியூ டாக்குமெண்ட் டயலாக் பாக்ஸ்ல கிரியேட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கணும். அப்போ ஆஃபீஸ் பட்டனை கிளிக் பண்ண உடனே ஒரு டிராப் டவுன் மெனு ஓப்பன் ஆகும். அதுல நியூ கமாண்ட் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ நியூ கமாண்ட் செலக்ட் பண்ண உடனே நியூ டாக்குமெண்ட் டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகும். அந்த நியூ டாக்குமெண்ட் டயலாக் பாக்ஸ்ல அப்பர் லெஃப்ட் கார்னர்ல பிளாங்க் அண்ட் ரீசெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும். தென் அதுக்குள்ள பிளாங்க் டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும். தென் பாட்டம்ல கிரியேட்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கணும். ஸோ இதை கிளிக் பண்ணி முடிச்ச உடனே ஒரு நியூ பிளாங்க் டாக்குமெண்ட் வந்து அப்பியர் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் பட்டன்ல நியூ கமெண்ட் கொடுத்த உடனே இந்த மாதிரி நியூ டாக்குமெண்ட் டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகும். அதுல அப்பர் லெஃப்ட்ல பிளாங்க் அண்ட் ரீசெண்ட் அதை கிளிக் பண்ணிக்கணும். தென் அதுக்குள்ள பிளாங்க் டாக்குமெண்ட் அதை கிளிக் பண்ணிக்கணும். தென் பாட்டம்ல கிரியேட்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கணும். இது கொடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு நியூ பிளாங்க் டாக்குமெண்ட் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். நான் இப்போ மைக்ரோசாஃப்ட் வேர்டு 2007 ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஒரு நியூ டாக்குமெண்ட் நான் கிரியேட் பண்றதுக்கு அப்பர் லெஃப்ட் கார்னர்ல பாத்தீங்கன்னா இந்த விண்டோஸ் லோகோ மாதிரி இருக்குது, இதுதான் ஆஃபீஸ் பட்டன். ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு புல் டவுன் மெனு அப்பியர் ஆகும். ஸோ இதுல லெஃப்ட் சைட்ல இருக்கிறது எல்லாமே கமாண்ட்ஸ். பாத்தீங்கன்னா நியூ, ஓப்பன், சேவ், சேவஸ், பிரிண்ட், இது எல்லாமே கமாண்ட்ஸ்.
தென் ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா ரீசென்ட்லி ஓபன்டு டாக்குமெண்ட்ஸ் அதோட லிஸ்ட் வந்து இங்க அவைலபிளா இருக்கும். ஸோ இதுல போய் நம்ம ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் நேமா செலக்ட் பண்ணோம்னா அந்த கரஸ்பாண்டிங் டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். தென் இப்போ நம்ம இதுல பார்க்க போறது நியூ கமாண்ட். ஸோ அப்போ நியூ அப்படிங்கிற கமாண்டை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நியூ டாக்குமெண்ட் டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகும். இதுல அப்பர் லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா blank அண்ட் ரீசெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கணும். தென் அதுக்கு உள்ள blank டாக்குமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை கிளிக் பண்ணிக்கணும். தென் கீழே கிரியேட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு. இதை கிளிக் பண்ணிக்கணும். ஸோ இதை கிளிக் பண்ண உடனே ஒரு நியூ blank டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். பாத்தீங்கன்னா ஒரு நியூ blank டாக்குமெண்ட் ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ இப்போ நம்ம டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். தென் இதே நியூ கமாண்ட் கொடுக்கும்போது இந்த நியூ டாக்குமெண்ட் டயலாக் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ரீசெண்டா யூஸ் பண்ணக்கூடிய டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே இதுல லிஸ்ட் ஆகும். ஸோ நமக்கு என்ன டெம்ப்ளேட் வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு கீழே கிரியேட் கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ண உடனே ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா அந்த டெம்ப்ளேட்டோட ப்ரிவியூ வந்து இங்க காமிக்கும். ஸோ லெட்டர், ரெஸ்யூம் இந்த மாதிரி நிறைய டெம்ப்ளேட்ஸ் அவைலபிளா இருக்கு. தென் இன்ஸ்டால்டு டெம்ப்ளேட்ஸ் இந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்ல இன்ஸ்டால் ஆகியே இருக்கும். ஸோ இதுல இருந்து நமக்கு எந்த டெம்ப்ளேட் வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணி இதை கிரியேட் கொடுத்தோம்னா இதுல இருந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஸோ கிரியேட் பண்ணும் போதுமே இங்க பாத்தீங்கன்னா கிரியேட் நியூ டாக்குமெண்ட் ஆர் கிரியேட் நியூ டெம்ப்ளேட். ஸோ இதுல இருந்து நம்ம ஒரு யூசர் டிஃபைன்டு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணிக்கலாம் ஆர் ஒரு நியூ டாக்குமெண்ட்டும் இந்த டெம்ப்ளேட்ல இருந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். தென் மை டெம்ப்ளேட்ஸ் போனோம்னா நம்ம என்னென்ன டெம்ப்ளேட்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோமோ அது எல்லாமே இங்க காமிக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு அதுலயும் இதை யூஸ் பண்ணி புது டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணணுமா ஆர் புதுசா டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணணுமா அப்படிங்கிறத கொடுத்துக்கணும். தென் கிளிக் ஓகே. ஓகே கொடுத்தனா ஒரு நியூ blank டாக்குமெண்ட் தான் இப்போ செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ blank டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஆர் அதர்வைஸ் நம்ம என்ன டெம்ப்ளேட் செலக்ட் பண்றோமோ அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே கிரியேட் கொடுத்தோம்னா அது அப்படியே இங்க ஓப்பன் ஆகும். ஸோ அதுல போயிட்டு நம்ம எடிட் பண்ணாலே போதும். தென் நியூ ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் இந்த ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற ஒரு எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட் எந்த லொகேஷன்ல இருக்கோ அங்க போய் நம்ம அந்த டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு கீழே கிரியேட் நியூ கொடுத்தோம்னா அந்த டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும். அதை யூஸ் பண்ணி நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நியூ கமாண்ட் கொடுக்கும்போது இந்த நியூ டாக்குமெண்ட் டயலாக் பாக்ஸ்ல blank டாக்குமெண்ட் கிரியேட் பண்றதுக்கு blank அண்ட் ரீசன்ட் கிளிக் பண்ணிட்டு blank டாக்குமெண்ட் கிளிக் பண்ணிட்டு கீழே கிரியேட் ஆர் டெம்ப்ளேட்ஸ் வேணும் அப்படின்னா இன்ஸ்டால்டு டெம்ப்ளேட்ஸ்ல போயிட்டு நமக்கு என்ன டெம்ப்ளேட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் கொடுத்தோம்னா நியூ டாக்குமெண்ட் கிரியேட் ஆகும் ஆர் நியூ டெம்ப்ளேட்டும் கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய டெம்ப்ளேட் இந்த மை டெம்ப்ளேட்ஸ்ல இருக்கும். ஸோ இதுல இருந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தோம்னா அந்த டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். தென் நியூ ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் இந்த ஆப்ஷன் கொடுத்தோம்னா ஆல்ரெடி இருக்கிற ஒரு மைக்ரோசாஃப்ட் வேர்டு டாக்குமெண்ட்டை எடுத்து அதை நம்ம ஓப்பன் பண்ணி அதுல இருந்து ஒரு புது டாக்குமெண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த டுட்டோரியலோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த டுட்டோரியல்ல நம்ம மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பட்டன் அதுல நியூ கமாண்ட் பத்தி டீடைல்டா படிச்சிருக்கோம். ஸோ ஆஃபீஸ் பட்டன் எங்க லொகேட் ஆயிருக்கும், அந்த ஆஃபீஸ் பட்டன்ல என்னெல்லாம் கமாண்ட்ஸ் அவைலபிளா இருக்கு, ஸோ அதுல நியூ கமாண்ட் எதுக்கு யூஸ் பண்றோம், அதோட ஷார்ட்கட் கீ என்ன, இந்த நியூ கமாண்ட் கொடுக்கும்போது என்ன மாதிரிலாம் ஆப்ரேஷன்ஸ் அங்க நடக்குது அப்படிங்கிறத எக்ஸாம்பிளோட டீடைல்டா பார்த்துருக்கோம். இந்த டுட்டோரியல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட குவரிஸை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தர் டுட்டோரியல்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனலோட நேம் பிரின்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் டுட்டோரியல்ல மீட் பண்ணலாம்.